Hi guys, வணக்கம் and welcome back to my channel. நான் உங்க Sowbaraniya. So இன்னைக்கு ஒரு huge home decor unboxing தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல நான் சொன்ன மாதிரி on the way இருக்குன்னு சொன்னேன், இப்போ எல்லாம் வந்துருச்சு. இது எல்லாமே முழுக்க நான் மீஷோ ஆப்ல இருந்து தான் வாங்கினேன். ஏன்னா அங்கே நிறைய அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல இருக்கு அண்ட் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு. பட் நான் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் சொல்ல மாட்டேன், சில ப்ராடக்ட்லாம் ரொம்ப மொக்கையா கூட இருந்திருக்கு. ரிட்டன் அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது ஆரம்பத்தில் எனக்கு ரெஸ்பான்ஸ்லாம். பட் நான் வந்து நிறைய ரிவ்யூலாம் பார்த்து எனக்கு பிடிச்ச ப்ராடக்டை மட்டும்தான் ஆட் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த வீட்டுக்கு இதெல்லாம் வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுனது மட்டும் நான் வாங்கியிருக்கேன். கிச்சன் அண்ட் ஹோம் டெக்கார் தான் இதில் முழுக்க இருக்கு. இப்படி மலை மாதிரி கூச்சி வச்சிருக்கிறது எல்லாமே அண்டர் 1000 rupees. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 899 எந்த டப்பாவும் தாண்டலை. 160 rupeesலேருந்து 899 rupees வரைக்கும் இங்கே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சூப்பர் எக்ஸைட்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்க போது. ஸோ மறக்காமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ரேண்டமாக ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அன்பாக்சிங் வீடியோ ரொம்ப பிடிக்கும், பார்க்கவும் பிடிக்கும், இந்த மாதிரி பண்ணவும் பிடிக்கும். ஹோம் டெக்கார்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் வாங்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரேண்டமாக, ஓ மை காட், ஒரு படத்தில் இது என்னடா மதுரகாரனுக்கு வந்த சோதன் சொல்லுவார்ல, வாழைப்பழத்தை பிடுங்க முடியும், அந்த மாதிரி இருக்கு என் நிலைமை. வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கவரில் இருந்துச்சு இந்த டின் ஸ்பூன் ஸ்டாண்ட், கரண்டி ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். செம்ம ப்ரிட்டியாக இருந்தது. இதில் 3 கலர் அவைலபிளாக இருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டல் ப்ளூ, அப்புறம் எல்லோ, ஒயிட் இருந்தது. எங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளோரிங் தான், அது கான்ட்ராஸ்ட்டாக வைக்கலான்னு முதல்ல தோணுச்சு. பட் அதுதான் வந்து டாட்டாக இருந்தது, இந்த மாதிரி பிளெயினாக இதில் மட்டும்தான் இருந்தது. ஸோ ஒயிட் அண்ட் ஒயிட் ப்ரீமியமாக இருந்தது பார்க்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 160 இல்லை 200 சம்திங் தான். ஸோ அதனாலே இது வாங்கினேன். ஏன்னா என் கிச்சனில் இன்னும் கபோர்ட்ஸ்லாம் இல்லை, அதனால் இப்போ கரண்டிலாம் இதில் தான் போட்டு வைக்கணும். அதுக்காக கண்டிப்பாக ஒர்த், பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேபி இது கொஞ்ச நாள் கழித்து கரண்டி போடுறதுக்குலாம் போர் அடிக்குது, புதுசாக வேறு ஏதாவது வாங்கினா இதை பிளான்டராக கூட மேலே பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது அதனால தான் இதை சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நசுங்கி வந்ததுனால நான் இதை பிரித்து பார்த்துட்டேன், உள்ளே இருக்க ப்ராடக்ட் எப்படி இருக்குமோன்ட்டு. கண்டிப்பாக சொல்கிறேன், நான் வந்து இதை வீடியோ எடுக்கலை, நான் ரெக்கார்ட் பண்ணாமல் இதை ஒரு விஷயம் பண்ணானா அதை உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த பொருள் இதை முதல்ல காமிச்சிடுறேன். செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பஞ்ச் ஆஃப் ரோசஸ் ஆனிவர்சரி அன்னைக்கு வந்துச்சு இந்த பார்சல் எனக்கு. ஸோ ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி கௌதமுக்கு இப்படி கொடுக்கும் போது அவன் வந்து கொஞ்ச நேரம் ஷாக் ஆகி பூவே பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏன்டா இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறேன்னு கேட்டதுக்கு, நீ எப்போ ஃப்ளவர் ஷாப்லாம் கண்டுபிடிச்சி எனக்காக பூ வாங்கினேன் அப்படின்னு. இது நான் மீஷோவில் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ்லாம் வைக்கிறாங்களே, இது ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் இல்லை ஃபேக் ஃப்ளவர்ஸ்னால் அப்படியான்னு அதுக்கப்புறம் இப்படி தொட்டு பார்த்துட்டு தான், ஆமாம் இது ஃபேக் ஃப்ளவர்ஸ், ஆனால் பார்க்க அப்படியே ஒரிஜினல் ரோசஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு டெக்கார் மாதிரி உங்களோட ஸ்டாண்டுலேயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் வைக்கிறீங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்குற யாருமே நம்ப மாட்டாங்க. இல்லை ஒரு வாஸில் தண்ணி ஊற்றிட்டு இதை போட்டு வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். இதில் வந்து ஒயிட் அண்ட் இந்த பிங்க் ஷேட் அவைலபிளாக இருந்தது. எனக்கு இந்த பிங்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா என்னோடய செவரும் பார்த்திங்கன்னா ஒயிட் கான்ட்ராஸ்டாக இருக்காதுன்றதுனால இந்த பேபி பிங்க் வாங்கினேன். நிறைய மீஷோவில் நான் சொன்ன மாதிரி செராமிக்ஸ், இந்த மாதிரி மெட்டல் டின்ஸ் அதுதான் வாங்கியிருக்கேன். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் மோஸ்ட்டாக இல்லை, 99.99% பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை நான் ஷாப் பண்ணுறதாவே இல்லை. ஓ மை காட், இது வந்து செராமிக்கில் ஒரு பூஜாடி, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நான் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினச்சேன், பட் இதோட ப்ரைஸுக்கு இது கண்டிப்பாக 200 சம்திங். இது ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக இதுவே ஒர்த் தான். ப்ரீமியமாக இருக்குது லுக். ஆக்சுவலி ஒரு மாதிரி லோக்கல் ப்ராடக்ட், அன்ஃபினிஷ் ப்ராடக்ட் அந்த மாதிரிலாம் இல்லை, லுக்கு ப்ரீமியமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூவை இது உள்ளே போட்டு வச்சுட்டா, வாவ், சார்ட்டட் அண்டர் 500, 200 சம்திங், பியூட்டிஃபுல் கைஸ். நிஜமாவே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
இது கண்டிப்பாக ஒர்த். எத்தனை பேருக்கு நான் ரசித்த மாதிரி இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மீஷோலன்னா இந்த மாதிரி நசுங்கி நசுங்கி வருது, அதுலேயே பக்குன்னு இருக்குது. ஏன்னா என் ப்ராடக்ட் உடஞ்சிருமோ, கொஞ்சம் ரிட்டர்ன் பாலிசிலாம் பயமாக இருக்குது மீஷோவில். மற்றபடி பொருள் வந்து சேர்ந்துச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு. இது லாஸ்ட் மினிட்ல ரேண்டமாக ஆட் பண்ணேன். நைஸ் கைஸ். நான் எல்லாத்துக்கும் வா சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. நிஜமாவே நான் வந்து மீஷோவில் 200 ருபீஸ்க்கு ஒரு பொருள் ஹோம் டெக்கார்னு ஆட் பண்ணும்போது பிக்சரில் இருக்கிற மாதிரி நேரில் இருக்குமான்ற டவுட்டோடு தான் ஆட் பண்ணேன். பட் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம், ஒரு வேலை நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுவோம் ஷாப் பண்ணேன். இல்லைன்னா இனிமேல் மீஷோ ஆப் பக்கமே வேணாம்லாம் நினச்சி தான் ஆட் பண்ணுவேன். இது பயங்கரமாக இருக்குது. இது வந்து 200 ரூபான்னு சொன்னால் நம்புவீங்களா? நல்லா மீடியம் வெயிட், லுக், ஃபினிஷும், பெயிண்டிங் ஃபினிஷ், அட்டாச்மெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்டாண்டு ஸ்டர்டியாக இருக்குது. இது என்னென்னா ஸ்பூன் ரெஸ்டர். கிச்சனில் வந்து ஸ்பூன் மட்டும் போட்டு வைக்க. நான் ஏன் இது வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் கிச்சனில் ஸ்பூன் இருக்குது, சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து உட்காரணும் போது ஒரு ஸ்பூனாக தூக்கிட்டு வராமல் இதை அப்படியே தூக்கிட்டு வந்து வச்சுக்கலாம். டைனிங் டேபிள் மேலே கூட அப்படியே அழகாக வச்சுக்கலாம். ஸ்பூனை யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கிச்சனுக்கே திருப்பி இதை ஷிஃப்ட் பண்ணிடலாம். இங்கே கொஞ்சமாக இந்த அட்டாச்மெண்ட் இங்கே இருக்குல்ல, இந்த பேர் என்ன, இந்த ஜல்லடை மாதிரி இருக்கிறோட அட்டாச்மெண்ட் மட்டும் இங்கே சரியாக ஃபிக்ஸ் ஆகலை. பட் அது அவ்வளோவா தெரியல வெளியிலேருந்து பார்க்க. ஸோ இதை நீங்கள் ஸ்பூன் ரெஸ்டராக யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு பிளான்டராக யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி பூ வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு பூ வாங்கி வச்சுட்டு எதெல்லாம் வைக்கிறேன்ல நான். ஸோ இது மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்கப்லாம் போகிறீங்கன்னா உங்கள் ப்ரஷ்ஷஸ் ஸ்டோர் பண்ணலாம், பெயிண்ட்லாம் பண்ணுவீங்கனாலும் உங்கள் ப்ரஷ்ஷஸ் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ வாட் இட். இது வந்து கௌதம்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் காமிச்ச உடனே கண்டிப்பாக இது வாங்கு அப்படி சொன்னான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, வேர்க்கடலை. எனக்கும் கௌதம்க்கும் ரொம்ப பிடிச்சது வேர்க்கடலை. பீனட் ஷேப்பில் இருக்க ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ். இது எப்படின்னா, நீங்கள் இங்கே பின்னாடி ஸ்டாண்டு மாதிரி ஃப்ளாட் பாட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இதுதான் டாப். இப்படி எடுத்து நீங்கள் வந்து நட்ஸோ இல்லை எது வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். என்ன பொரி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம். இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, இல்லைன்னா நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணி நான் என்னோட இங்கே வரப்போகிற கன்சோல் ஃபாயர் டேபிள் மேலே அழகாக இப்படி வச்சு எங்கள் 2 பேரோட கீ ஹோல்டராக வச்சுக்கலாம். ஏன்னா வந்த உடனே கீஸை போட்டு இப்படி மூடி வச்சுட்டா பார்க்க ஒரு அழகான பீனட் மாதிரி இருக்கும். பட் உள்ளே வந்து கீஸ் வச்சுக்க ஸ்டோரேஜாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது 483 ருபீஸ். இது ஆக்சுவலி ஃபோட்டோவில் இந்த அளவுக்கு பளீச்சுன்னு இருக்க கோல்டு இல்லை, ஒரு மாதிரி பிராஸ் கோல்டு இருந்தது. என்னடா இதில் ஏதோ மண்ணாக கொட்டுதேன்னு பார்த்தா இவரை தான் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கணும். ரொம்ப லேட். மீஷோவில் லைவ் பிளான்ஸும் விற்கிறாங்க. அவர் தான் இவர். ஒரு 2 நாளாக அவர் உள்ளே இருக்கார். எப்படி ஃபோட்டோவில் இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஃபோட்டோவில் இன்னும் கொஞ்சம் இலை இருந்தது, இப்போ இலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் 2 நாளாக டப்பாக்குள்ளேயே இருக்கார். அதனால் கொஞ்சம் வாடி போயிருக்காரு. இவருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும். நான் அப்புறமா பிரிக்கிறேன். நான் இப்படியே காட்டுறேன், மண்ணாக கொட்டுது கொஞ்சம். ஸோ இது லைவ் பிளான்ட், ஒரிஜினல் பிளான்ட்டு, பிளாஸ்டிக் பிளான்ட் கிடையாது. பான்சாய் சூப்பராக இருக்குது. இது வந்து 300 ரூபா. கௌதம்க்கு பான்சாய் பிளான்ட் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட சும்மா சொல்லிட்டு இருந்தான், நான் வாங்கினா பான்சாய் தான் என் பெட்டாக வாங்கி வளர்க்க போகிறேன் செடியில் அப்படின்ட்டு. ஸோ அவனுக்கு சர்ப்ரைஸாக வாங்கலாமேன்னு வாங்கினேன். இன்னும் அவனுக்கு தெரியாது. இப்போ வந்தோடனே தான் கொடுக்க போகிறேன். சர்ப்ரைஸ். எனக்கு வாங்கினியா? ஆமா, நீ தானே நீ பான்சாய் ஒன்று வாங்கணும்டே சொன்னேன். அதனால இது பார்த்தோன்னே ஒன்று ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப நாளாக இவனை வாங்கணும்னு நினச்சேன். ஆசை. ஏன்னா இட்ஸ் லைக் a huge tree in a miniature version. அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ இந்த அவெஞ்சர்ஸில் ஒரு கேரக்டர் இருக்குங்க, குரூட், அவனை மாதிரியே எனக்கு தோணும் பான்சாய் பார்த்தா. ஸோ உனக்கு பேர் வச்சிட்டேன். என்ன பேரு? குரூட். ஹாய் குரூட். வெல்கம் டு அவர் நியூ ஹோம். பார்த்துக்கோ, இனிமே அது உன் பொறுப்பு.
கண்டிப்பா நீயும் என் பொறுப்பு. ஒரு வழியாக பிரிச்சுட்டேன். நான் சொன்ன மாதிரி மீஷோ ஆப்பில் வந்து அது மீஷோன்னு சொல்கிறாங்க, எனக்கு மீஷோன்னு தான் வருது. ஸோ சொல்ல எனக்கு பிடிச்சிருக்கு மீஷோன்னு, நான் மீஷோன்னே சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து அந்த ஆப்பில் செராமிக் வேர்ஸ் கண்டிப்பாக வாங்க. 400 சம்திங். பார்த்தீங்கன்னா இந்த ஷெல் டைப் செராமிக் செம்ம க்யூட் அண்ட் ப்ரிட்டி. ஃபோட்டோவில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அதே மாதிரி ஷெல் ஹேண்ட் வாஷ் டிஸ்பென்சர். இது எனக்கு பார்த்த உடனே நானும் கௌதமும் ஃபஸ்ட்டு மால்தீவ்ஸ் போகும்போது அங்கே வந்து இந்த மாதிரி ஷெல்ஸ் தான் டெக்கர் பர்பஸ்க்கு வச்சுருந்தாங்க ஒரிஜினலே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது பார்க்க. எனக்கு அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. அந்த ஞாபகம் வந்து தான் இவ்வளோ பெருசாக வேறு இருக்குது. அண்ட் 400+ இது கண்டிப்பாக ஒர்த். பிளேட்டோடு வருது. ஆனால் நாங்கள் 2 பேருமே சோப் யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து என்னோடய ரிங்கு வைக்கிறதுக்கு, என்னோடய வாட்ச் இல்லை தோடு கழட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலான்னு நான் நினச்சேன். ஆனால் இங்கே சோப் டிஸ்பென்சர்ன்றதுனால 2 ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். அண்ட் இதுவுமே நான் வந்து டூத் ப்ரஷ் ரெஸ்டராக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா பாத்ரூம்லையுமே அட்டாச்சாக அந்த டூத் ப்ரஷ் ரெஸ்டர் இருக்கிறதுனால இதை மோஸ்ட்டாக நான் வந்து பிளான்டராக யூஸ் பண்ணலாம். லைவ் பிளான்ட் லைக் மணி பிளான்ட்டில் தண்ணி ஊற்றி வச்சா செம க்யூட்டாக இருக்கும். ஸோ இதை எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஒர்த் இட். இது என்னன்னு தெரியல, ரொம்ப குட்டியாக ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னன்னு எனக்கே மறந்து போச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி ஸ்டாண்ட், ஒரு தாமரை பூ. ஏன்னா இதில் டஸ்ட்டு கொட்டினோன்னே இதை எடுத்து கீழே கொட்டுறதுக்கு 2 பீஸாக வந்திருக்கு. கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன், பட் குட்டியாக தான் இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ஸோ தாமரை பூ மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்கும் சர்விங் பவுல்ஸ் வாங்கினேன். பாஸ்தா நிறைய சாப்பிடுவாங்க கௌதம். ஸோ பாஸ்தாக்கு பவுல்னு இந்த செராமிக் பவுல். இது வந்து 600 rupees. செட் ஆஃப் 2 or 3. நல்லா செக்யூராக இந்த மாதிரி தர்மாக்கோல்லாம் வச்சு வந்திருக்கு. ப்ரீமியமாக இருக்குது. குவாலிட்டி எந்த டேமேஜும் இல்லை. எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. செட் ஆஃப் 3. அது சின்ன சைஸ், மீடியம் அண்ட் லார்ஜ் 3 சைஸில் இருக்குது. செம க்யூட்டாக இருக்குது, ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. நம்ம முதல்ல ஒன்று வாங்கி பார்ப்போம், அதுக்கப்புறமா நல்லா இருந்தால் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பெருசு, இது அதுக்கும் அடுத்த சைஸ், இது அதுக்கும் அடுத்த சைஸ். பிக்சரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது நேர்லேயும். செம க்யூட்டாக இருக்குது. அப்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் ஸ்டாண்ட் தெரியுதா? இதுவும் ஒயிட்டில் தான் வாங்கினேன். நான் சொன்ன மாதிரி ஃப்ளோரும் ஒயிட், இதுவும் ஒயிட்னா கொஞ்சம் தெரியாது அங்கே ஷெல்ஃப் இருக்குதுன்ட்டு. ப்ராடக்ட் மட்டும் கொஞ்சம் எம்போஸ் ஆகிது. இது ஆயில் ரேக். ஆக்சுவலாக மேலே ஆயில் வச்சுட்டு கீழே வேறு ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக சமைக்க யூஸ் பண்ணுறது வைக்கலான்னு. நீங்கள் கிச்சன் டூர் பார்த்துருப்பீங்க கௌtisowbiயில், எம்டி ஹோம் டூரில். கிச்சனில் வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் ரேக் இருக்கும், மற்றபடி ஃபுல் கிச்சனாக எம்டி தான். அதனால் ஸோ இப்போதைக்கு அந்த ஸ்டாண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இது 300 rupees நினைக்கிறேன். இந்த ஸ்டாண்ட் நல்லாயிருக்கு, குவாலிட்டி ப்ரீமியமாக. மோஸ்ட்டாக செராமிக், மெட்டல், பிளாஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் பிளாஸ்டிக், மற்றபடி எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோனாக நம்ம வீட்டை உருவாக்கணும்னு முயற்சி பண்ணோம். பட் பிளாஸ்டிக் 100% இல்லாமல் வாழறதுன்றது இப்போதைக்கு இருக்க காலத்துக்கு ரொம்ப கஷ்டம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பேஸ்கெட், ஃப்ரூட் பவுல், அதுவும் பைனாப்பிள் ஷேப். நீங்கள் பழம்லாம் போட்டு அழகாக வச்சுக்கலாம். உள்ளே வந்து காத்தோட்டமாக இருக்கும். இல்லை நீங்கள் உங்கள் கிச்சனில் ரொம்ப எலிகெண்ட்டாக வைக்கணும் அப்படின்னா ஆனியன் கூடையாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனியன், பூண்டு, பொட்டேட்டோ எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் நிறைய ஷேப் இருந்துச்சு. 760 rupees. கண்டிப்பாக ஒர்த் தான். பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. உங்களுக்கு நான் காட்டுற பொருளில் எது பிடிச்சிருக்கு, இல்லை எல்லாமே பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இதெல்லாம் வந்து வீட்டுக்கு
டெக்காராகவும் யூஸ் பண்ணலாம் அண்ட் அது பர்பஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும்னு தான் நான் அந்த மாதிரி சூஸ் பண்ணேன். இப்போ இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் காமிச்சல, அதை நான் வந்து ஆனியன் கூட கிச்சன்லேயும் வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரூட் பவுலாகவும் வச்சுக்கலாம். இல்லைன்னா அதை ஒரு டெக்கார் பீஸாக வெறும் க்ளோஸ் பண்ணி உள்ளே எதுவுமே வைக்காமல் வெறும் ஒரு எல்இடி கேண்டில் வாங்கி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கார்னரில் வச்சா நைட்டில் எல்இடி ஆன் பண்ணி விட்டால் அது ஒரு உங்களுக்கு என்ன கேண்டில் ஹோல்டர் மாதிரி ஒரு டெக்கார் பீஸாகவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பிளான்டரை தூக்கி இந்த மாதிரி ஒரு பிளான்டரை தூக்கி உள்ளே போட்டுட்டு அந்த மூடியை மட்டும் போடாமல் விட்டோன்னா அது ஒரு கோல்டன் பிளான்டராகவும் இருக்கும். ஸோ ஒரு பொருள் வாங்கும் போதும் அதை எப்படி மல்டி யூஸ் பண்ணுறதுன்னு யோசித்து தான் வாங்கினேன். இது என்னது இது இவ்வளோ பெருசாக இது? ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். நான் வந்து இது இந்த சைஸ்க்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இவ்வளோ பெருசு இருக்குது. டாடா, லேண்டன் விளக்கு. இது வந்து கிளாஸ் வித் பிளாக், இதுலேயே சில்வர் இருந்தது. பட் எனக்கு இந்த பிளாக் ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்மையாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 524 rupees. நான் ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினச்சேன், பட் இது ரொம்ப பெருசாக இருக்குது. வித் அந்த உள்ளே வைக்கிற கேண்டிலோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லாந்தனோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. சைஸ் ஆக்சுவலி நம்ம வந்து சில ப்ராடக்ட்லாம் வந்து பெருசாக எதிர்பார்ப்போம், அது சின்னதாக வந்து சேரும். பட் நான் இதை வந்து ஆக்சுவலாக இந்த சைஸ் தான் எதிர்பார்த்தோம். அது இவ்வளோ பெருசு வருது, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 2 tier பேஸ்கெட் தான். இது எதுக்கு வாங்கினேன்னா கிச்சனில் ஒயிட் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கிச்சனில் மோஸ்ட்டாக ஆர்கனைசிங் வாங்கினது எல்லாமே ஒயிட் பேஸ் தான். ஏன்னா எனக்கு அது வந்து தனியாக தெரிய வேணாம், பிங்க்கு ப்ளூன்னு போய் அது தனியாக அங்கே இருக்குன்னு தெரிய வேணாம், உள்ளே இருக்க பொருள் மட்டும் தெரிஞ்சால் போதும்னு. இது வந்து ஒரு 2 tier சொன்னேன்ல, இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ராடெல்லாம் இருக்குது, இது கீழே இது இப்படி மேலே வரும், அதனால தான் இது பெருசு இது சின்னதாக இருக்குது. இதை வந்து நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்படி தனித்தனியாகவும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனியன், பொட்டேட்டோ, பூண்டு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலான்னு சூப்பராக இருக்குது. இது உள்ள வந்து உடன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. உடன் ஃபினிஷோட குவாலிட்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, திட்டு திட்டாது ஒரு மாதிரி டம்மி வுட்டு கொடுத்துருக்காங்கன்னு இல்லை. இது இப்போ காட்ட போகிறது வந்து ஹோம் டெக்கார் கிடையாது, இது என்ன டெக்கார் பண்ணுறதுக்கு. இது 160 rupeesன்னு இருந்தது, ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது. இந்த மாதிரி கெட் ரெடி வித் மீலாம் ஷேர் பண்ணும்போது இது சூப்பராக இருக்கும் போட்டால். உங்களுக்கு தெரியுதா, இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் நாமம், சங்கு சக்கரம் சோக்கர். இங்கே வந்து சங்கு சக்கரம் நாமம் இருக்குது. இது வந்து ரெண்டுமே சக்கரம் தோடு. சூப்பராக இருக்குது, குவாலிட்டி ஸ்டோன் ஒர்க் நல்லா இருக்குது. இதோட லிங்க்கும் நான் கீழே வைக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு என்னோட ஹோம் டெக்கார் ஃப்ரம் மீஷோ பிடிச்சிருக்கோன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ எம் 110% சாட்டிஸ்ஃபைட். நான் கொடுத்த ஒரு ரூபாய்க்கும் குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்திருக்கு. ரிட்டர்ன் பண்ணுற மாதிரியோ இல்லை நல்லா இல்லை இது குவாலிட்டி நல்லா இல்லைன்ற மாதிரியும் இல்லை. இப்போதைக்கு இந்த டப்பாவெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை தான் எனக்கு. மற்றபடி இவங்களெல்லாம் கொண்டு போய் அவங்கவுங்க இடத்துல வச்சு ஆர்கனைஸ் பண்ணோம். நான் கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் சோபி சமையலில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த ஹோம் டெக்கார் ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் சோபர்னியா ரமேஷில் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபன் விலாக்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக கப்புள் விலாக்ஸ்க்கு கௌதிசோபியை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பர் டூப்பர் விலாக்ஸோடு உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். இதோட லிங்க் எல்லாம் நான் சொன்ன மாதிரி கீழே வச்சுருக்கேன். இல்லைனா நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அங்கேயும் இதோட லிங்க்ஸ் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட டைம் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு இவ்வளோ லவ் கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் விலாக்ஸோடு உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். அது வரைக்கும் சரா பாய், see you.